திருச்சியில் நடைபெறும் திமுக மாநாட்டில் பங்கேற்க வருபவர்களுக்காக அசைவ உணவு தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் ரமேஷ் அளித்திருக்கும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். திருச்சி திமுக மாநாட்டில் பங்கேற்க வரும் நிர்வாகிகளுக்கு இங்கு சுட சுட பிரியாணி தற்போதே தயாராகி வருகிறது. ஏனென்று சொன்னால் 12:30 மணிக்கே இன்று கொடுக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருப்பதால் இங்க உணவு தயாரிக்கக்கூடிய பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தயாரித்து சுட சுட இது போன்று 3 இடங்களில் சமைத்து கொடுக்கப்படுகிறது. பாக்ஸ் செய்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் மற்றும் இங்க பணியாளர்கள் மூலமாக தற்போது இந்த பிரியாணி தற்போது தயாராகி வரக்கூடிய காட்சியில் தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்திரு உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு உணவு என்பது தயாராகிறது. ஒரே இடத்தில் செய்தால் செய்ய முடியாது என்பதால் கிட்டத்தட்ட 3-4 இடங்களில் இங்க அமைச்சர் நேரு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இங்க சிக்கன் அதே போல கிரேவியும் செய்து அவர்களுக்கு தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், சிக்கன் கிரேவி ஒரு பக்கம் தயாராகி அதே போல சிக்கன் பிரியாணி ஒரு பக்கம் தயாராகிறது. தற்போது இந்த மேனேஜர் கேட்போம், சார் எவ்வளவு பேருக்கு தயாராகுது, என்ன டிஷ் என்ன வச்சிருக்கீங்க? அதாவது மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுபடி எம்டி பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் கொடுத்துருக்கோம். 1.5 லட்சம் பேருக்கு எங்களை செய்ய சொல்லியிருக்காங்க. ஐயா சொன்னதுபடி ரெடி ஆகிட்டு இருக்குது. 12:30 மணிலிருந்து நாங்கள் டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதுபடி தான் சொல்லி மீட்டிங். ஏன்னா இவ்வளவு சீக்கிரமாக செய்யறது காரணம் அதாவது இந்த நேரத்தில் செஞ்சாதான் இந்த 1.5 லட்சம் பேருக்கு நம்ம ரெடி பண்ண முடியும். அதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் டெலிவரி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. அதுவும் நம்ம 12:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த 3 மணி அவங்க அந்த லஞ்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார நாங்கள் கொடுக்கறதுக்காக வேண்டி இப்போ இருந்து தயார் பண்ணுறோம். எல்லாமே சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே பணியாளர்கள் ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் இங்கே தயாராகி இருக்கக்கூடிய உணவு என்பது குறிப்பாக இது போன்று பாக்ஸில் போட்டு தயாராக பேக் செய்து குறிப்பாக தண்ணீர் பாட்டிலோடு ஒரு பையிலையும் போட்டு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக மாநாடுகளில் உணவு என்பது சைவ அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டு வருவது பார்க்க முடிகிறது. தற்போது வழக்கமாக மட்டன் பிரியாணி கொடுக்கப்படும். இந்த முறை சிக்கன் பிரியாணி அதிக அளவில் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் ரமேஷ்.